அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற முதல் பருவத்திற்கு உரிய வினா விடைகள் பற்றி பார்க்கலாம். வரலாறு என்ற சொல் இஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. இஸ்டோரியா அப்படின்னா என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அசோகர் குறித்த வரலாற்று ஆவணங்களை தொகுத்தவர் சார்லஸ் ஆலன். அவர் தொகுத்த புத்தகம் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகரின் பெருமைகளை உணர்த்துவது சாஞ்சி ஸ்தூபி மற்றும் சாரநாத் கல்தூன். வரலாற்று பகுதியில் ஆண்டுகளுக்கு பக்கத்தில் போ ஆ மு அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. நம்ம கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால், கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால் அப்படின்னா கிமு கிபி அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ போ ஆ மு அப்படின்னும் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு அர்த்தம். பழங்காலத்தில் இந்த தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தியிருக்கிறாங்க இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் அகழ்வாராய்வு செய்யப்பட்ட போது என்ன மாதிரியான பொருள்கள் அங்கு நிறையா கண்டெடுத்திருக்கிறாங்கங்கிறத இதில் பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், கீழடியில் மண்பாண்டங்கள், சிந்து சமவெளியில் பொம்மைகள், வேள்விக்குடியில் செப்பேடுகள் இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தொடக்க கால மனிதன் தோன்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தா கிழக்கு ஆப்பிரிக்கா. மனித பரிணாம வளர்ச்சி காலம் 6 படிநிலைகளை கொண்டது. வாழ்விடங்களின் அடிப்படையில் அதை 8 வகையாக பிரிக்கிறாங்க. யுரேஷியா அப்படின்னு சொல்லும்போது 2 கண்டங்களை ஒன்றாக சேர்த்து ஐரோப்பா, ஆசியா இது ரெண்டும் சேர்ந்தது தான் யுரேஷியா கண்டம். தமிழ்நாட்டின் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வளை, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி, கோவை மாவட்டத்தில் குமுதிபதி மாவடைப்பு அப்படின்னு 2 இடங்கள், நீலகிரி மாவட்டத்தில் பொறிவரை கரிக்கையூர் அப்படிங்கிற இடத்துல பாறை ஓவியங்களை காணலாம். அடுத்து நாகரிக காலங்களை இப்படி 4 வகையாக பார்க்கலாம். சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம். அதற்கு உட்பட்ட காலங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஹரப்பா இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வு நடைபெற்ற ஆண்டு 1920. மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலம் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புவியின் எல்லை தெற்கு ஆசியா. காலம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு 3300 1900. இப்படி பின்னோக்கி தான் எழுதியிருப்பாங்க. நம்ம கிபி அப்படிங்கிறதுல ஆண்டு தொடங்கி அதிலிருந்து பெரிய ஆண்டுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இது கிமு அப்படிங்கிறதுனால பெரிய எண் முன்னாலேயும் சிறிய எண் பின்னாலேயும் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இங்கே இருந்த நகரங்கள், பெரிய நகரங்கள் 6, சிறிய கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை காணப்பட்டன. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அங்கே இருந்த திட்டமிட்ட நகர அமைப்பு தான். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்ன அப்படின்னா மெஹர்ஹர். நாகரிகம் லத்தீன் சொல்லான சிவில் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது.
இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1861. இதனுடைய தலைமையகம் புதுடில்லியில் இருக்குது. மெஹர்ஹர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி. அது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மெஹர்ஹர் அமைந்திருக்குது. இந்த மெஹர்ஹர் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த மட்டும் பெருங்குளம், தானிய களஞ்சியம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. புகழ்பெற்ற தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரத்தில் இருக்குது. அங்கே கப்பல் கட்டும் தொழில் சிறப்பாக நடந்திருக்குது. குஜராத் மாநிலத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல. அந்த லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா சபர்மதி ஆற்றினுடைய கரையில் இருக்குது. அதே போல் இன்னொரு ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது. அது எங்கே பார்த்துருக்குறாங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ராகிகர்கி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு தானிய களஞ்சியமும் இருக்குது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கூட்ட அரங்கு மிக பெரியதாக இருந்தது. அது 20 தூண்களை 4 வரிசையில் கொண்ட அமைப்பாக காணப்பட்டது. சிந்து சமவெளி மக்கள் யாரோட வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா மெசபடோமியா அந்த நாட்டோட அதிக அளவில் வாணிகம் செஞ்சுருக்கிறாங்க. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் கொண்டது. அங்கே கண்டெடுத்த தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு அளவுகோல், அதனுடைய அளவு 1704 மில்லிமீட்டர். ஆபரணம் செய்ய அவர்கள் சிவப்பு மாணிக்க கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல எழுத்து வடிவை அறிமுகப்படுத்தியவர்கள் சுமேரியர்கள். தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை என்ன அப்படின்னா கதிரியக்க கார்பன் 14 வயது கணிப்பு முறை. இதை வச்சு தான் அவங்களுக்கு தரம் பிரிச்சிருக்கிறாங்க. கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கல் கொண்டு கிசா என்ற பிரமிடு கட்டப்பட்டது. உர் ஜிகுராட், அதாவது அது மெசபடோமியா பகுதியில் இருக்குது. இதை கட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னா உர் நம்மு அப்படிங்கிற அரசர். யாருக்காக இந்த கட்டினார் அப்படின்னா சின் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர கடவுளுக்கு இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார். அதன் பெயர் உர் ஜிகுராட். அபு சிம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் கட்டிய இரட்டை கோவில். அதுக்கு பேர் தான் அபு சிம்பல். தொன்மையான நாகரிகம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மெசபடோமியா நாகரிகத்தை தான் சொல்லுவோம். இதனுடைய காலம் எப்படி இருக்குது அப்படின்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான ஒரு நாகரிகம். கண்ணகியினுடைய தந்தை சிலப்பதிகாரத்தில் பாடப்படுற கோவலன் கண்ணகி இருக்காங்க இல்லையா, அந்த கண்ணகியினுடைய தந்தை பெயர் மாநாய்கன். அவர் ஒரு பெருங்கடல் வணிகன். கோவலனினுடைய தந்தை பெயர் மாசாத்துவான். இவரும் ஒரு பெருவணிகர். பட்டினப்பாலை என்ற நூலினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பண்டைய காலத்தில் வியாபாரத்தில் எந்த பொருள் எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கடல் வழியே குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தரை வழியே கருமிளகும் வடமலையிலிருந்து தங்கமும் கொண்டு வரப்பட்டன. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடலிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழப்பகுதியிலிருந்து உணவுப் பொருளும் கொண்டு வரப்பட்டது. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 நபர்கள். இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். அடுத்து நாளங்காடி, அல்லங்காடின்னு இருக்குது. நாளங்காடி என்பது பகல் நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய அங்காடி. மதுரையை பற்றி பேசக்கூடிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர். இந்த 3 சிறப்பு வாய்ந்த நகரங்கள் இருக்குது. இது ஒன்னொன்றுக்கும் பெயர் பெற்றது. புகார் நகரம் துறைமுக நகரம் என்றும், மதுரை வணிக நகரம் என்றும், காஞ்சி கல்வி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காளிதாசர் காஞ்சியை நகரங்களிலேயே மிகச்சிறந்த நகரம் என்று கூறுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களில் முதன்மையான திருநாவுக்கரசர் கூறுகிறார். கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் காஞ்சி. இந்த காஞ்சி தொண்டை மண்டலத்தில் இருக்கு, தொண்டை நாட்டில் இருக்கு. காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன் என்ற அரசர். ஏரிகளின் மாவட்டம் என்று காஞ்சிபுரம் மாவட்டம் அழைக்கப்படுகிறது. பேரண்டம் பற்றிய படிப்புக்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு பேர். அண்டத்தை பற்றிய படிப்பு பிரபஞ்சவியல். இதோடு இந்த முதல் பருவம் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான வினாக்களில் வரலாற்று பகுதி இதில் நான் கொடுத்துருக்கிறேன். முழு பகுதியையும் நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா அது ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். படிக்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு விருப்பப்பட மாட்டோம். நிறையா இருக்குது அப்படின்னு போராக ஃபீல் பண்ணுவோம். அதனால் நான் வரலாற்று பகுதியில் இருந்த வினாக்களை மட்டும் இதில் தொகுத்து தந்திருக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் இதே பருவத்தில் இருக்கிற வகுப்புக்குரிய புவியியல் கருத்துக்களை வினா தொகுப்பாக உங்களுக்கு தர்றேன். தொடர்ந்து நம்மளுடைய இந்த சேனலில் இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.